வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம ஊர்ல இப்போ ரொம்ப ஹாட்டா போயிருக்கிற ஒரு டாபிக், மகளிர் உரிமை தொகை. மாசம் மாசம் வந்துட்டு இருக்கிற இந்த காசுல வரப்போற மிகப்பெரிய மாற்றங்கள் பத்தி தான் இந்த முழு விளக்கத்துல நாம அலசி ஆராய போறோம். இது உங்க வீட்டு பட்ஜெட்டையே மாத்தக்கூடிய விஷயம், அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய கேள்வி எனக்கு தெரியும். மாசம் மாசம் என் அக்கவுண்ட்ல விழுற அந்த 1000 ரூபாய் நிஜமாவே இனிமே 2500 ரூபாயா மாறுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல இப்படி ஒரு பிரம்மாண்டமான அப்டேட் வரப்போகுதுன்னு செய்திகள் அடிப்படுது. ஆனா இது அப்படியே எல்லாருக்கும் கிடைச்சிருமா? இந்த பணத்தை தொடர்ந்து வாங்குறதுல உள்ள நிஜமான சிக்கல்கள் என்னென்ன? சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த 2500 ரூபாய் அப்டேட் பத்தி பார்ப்போம். அடுத்து அரசாங்கம் பண்ண போற அந்த மறுசீரமைப்பு தணிக்கை. மூணாவதா நிஜமாவே யாருக்கு இந்த பணம் கிடைக்கும். நாலாவதா நாம ரெடியா வச்சுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். அப்புறம் கடைசியா உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல உள்ள சில சிக்கல்களை எப்படி சரி பண்றது. இதெல்லாம் தான் அடுத்த சில நிமிஷங்கள்ல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த 2500 ரூபாய் திட்ட அப்டேட். இப்ப பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு உட்பட்ட தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இத 2500 ரூபாயா உயர்த்த போறதா ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி இருக்கு. யோசிச்சு பாருங்க, மாசம் 2500 ரூபானா ஒரு குடும்பத்தோட பல பொருளாதார தேவைகளை அது சுலபமா தீர்த்துடும். கரெக்டா? இதுல இன்னொரு சூப்பரான விஷயமும் இருக்குங்க. 60 வயசுக்கு மேல உள்ள மூத்த குடிமக்களுக்கு இந்த தொகைய மாசம் 3000 ரூபாயா முதியோர் உதவித்தொகையோட சேர்த்து கொடுக்க போறதாவும் பேச்சுகள் இருக்கு. நம்ம வீட்டு பெரியவங்களோட மெடிக்கல் செலவுகளுக்கும் மற்ற தேவைகளுக்கும் இந்த 3000 ரூபாய் நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. தமிழ்நாட்டுல இப்போதைக்கு சுமார் 1,31,00,000 பெண்கள் இந்த காசை வாங்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட எல்லாருக்கும் பணம் வந்து சேர்ந்துச்சு. ஆனா இனி வரப்போற நாட்கள்ல இந்த 1,31,00,000 பேருக்கும் அப்படியே தொடர்ந்து பணம் கிடைக்குமான்னு கேட்டா அது சந்தேகம்தான். ஏன்னா இவங்க அத்தனை பேரோட தகுதியும் மறுபடியும் ரொம்ப தீவிரமா செக் பண்ண போறாங்க. அந்த செக்கிங் எப்படி நடக்கும்? அதுதான் நம்மளோட 2வது டாபிக், அரசாங்கத்தோட மறுசீரமைப்பு திட்டம். இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிற வார்த்தையை இனிமே நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அப்படின்னா என்ன? கடந்த 2 வருஷத்துல உங்களோட குடும்ப வருமானம் கூடியிருக்கா, உங்க பொருளாதார நிலை உயர்ந்திருக்கான அரசாங்கம் ஒரு மெகா தணிக்கை, அதாவது ஒரு பெரிய ஆடிட் நடத்த போறாங்க. நான் ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கிட்டு தானே இருக்கேன், எனக்கு தானா 2500 வந்துரும்னு அசால்ட்டா இருக்காதீங்க. இந்த புது ஆடிட்ல உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சா லிஸ்ட்ல இருந்து உங்க பேர் அப்படியே நீக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நிஜமாவே யாருக்கு தான்பா இந்த படம் கிடைக்கும்? அதை எப்படி முடிவு பண்றாங்க? வாங்க அதை பார்க்கலாம். பேசிக் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கும் குறைவா இருக்கணும். அதே மாதிரி உங்க வீட்ல 4 சக்கர வாகனம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா நீங்க தகுதியானவங்க. ஆனா ஒருவேளை உங்க வருமானம் 2.5 லட்சத்தை தாண்டி இருந்தாலோ, இல்ல சொந்தமா கார், ஜீப், ஏன் ஒரு டிராக்டர் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த திட்டத்துல இனிமேல் இடம் இல்ல. இந்த வண்டி வருமானம் மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் இருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், உள்ளாட்சி அமைப்புகள்ல பென்ஷன் வாங்குறவங்க, வருமான வரி இல்லைனா தொழில் வரி கட்டுறவங்க, அப்புறம் வருஷத்துக்கு 50 லட்சத்துக்கும் மேல பிசினஸ் பண்ணி ஜிஎஸ்டி கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது கிடையாதுங்க. ரொம்ப முக்கியமா வீட்ல அதிகமா கரண்ட் பில் கட்டுறவங்க, இல்லைனா சமீபத்துல ஏதாவது பெரிய லேண்ட் வாங்கினவங்கன்னு எல்லாத்தையும் அரசாங்கம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா வச்சு ரொம்ப துல்லியமா ட்ராக் பண்ணுவாங்க. அதனால இதை கொஞ்சம் சீரியஸாவே எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்க தகுதியானவர்னா அடுத்ததா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? உங்க டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்றது. எப்ப வேணாலும் இந்த திட்டத்துக்கான புது முகாம்களோ இல்ல ஆன்லைன் செக்கிங்கோ ஆரம்பிக்கலாம். அதனால குடும்ப தலைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட ஆதார் கார்டு, உங்க ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், நீங்க இப்போ ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் போன், அப்புறம் லேட்டஸ்ட் கரண்ட் பில், இது எல்லாத்தையும் இப்போவே ஒரு ஃபைல் போட்டு ரெடியா உங்க கைவசம் வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல பதட்டப்படக்கூடாது. பாருங்க, வெறுமனே பேப்பரை மட்டும் வச்சிருந்தா பத்தாதுங்க. இந்த 3 டிஜிட்டல் ஸ்டெப்ஸை நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கணும். 1, உங்க மொபைல் நம்பரை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணணும். 2, அதே மொபைல் நம்பரை உங்க பேங்க் அக்கவுண்ட் மற்றும் ரேஷன் கார்டோடவும் இணைக்கணும். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல டிபிடி, அதாவது நேரடி மானிய பரிமாற்றம் மற்றும் என்பிசிஐ மேப்பிங் ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணணும். இது மட்டும் இல்லைன்னு வைங்க, கவர்மெண்ட் பணம் அனுப்புனாலும் அது உங்க அக்கவுண்ட்டுக்கு வராது, சிஸ்டத்திலேயே முடங்கிடும். இப்ப நாம பார்க்க போறது பலருக்கும் தெரியாத ஆனா பணத்தை இழக்க வைக்கிற ஒரு பேங்க் அக்கவுண்ட் சிக்கல் பத்தி. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு பிரைவேட் பேங்க் அக்கவுண்ட்டை கொடுத்துட்றாங்க. அங்கதான் பிரச்சனையே. அந்த பேங்க்ல எஸ்எம்எஸ் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் கட்டணும்னு சொல்லி பாதி காசை பிடிச்சிடுவாங்க. கவர்மெண்ட் 1000 ரூபாய் அனுப்புனா உங்க கைக்கு கடைசியா 600 700 தான் வந்து சேரும். இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு.
எந்த பிடித்தமும் இல்லாத போஸ்ட் ஆஃபீஸ் ஐபிபிபி அக்கௌண்ட்டோ அல்லது ஒரு ஜீரோ பேலன்ஸ் கூட்டுறவு பேங்க் அக்கௌண்ட்டோ ஓபன் பண்ணிடுங்க. இதுல உங்களோட 1000 ரூபாயோ நாளைக்கு வரப்போற 2500 ரூபாயோ எந்த கட்டும் இல்லாம முழுசா உங்க கைக்கு வந்து சேரும். இங்க நான் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்லியாகணும். அரசாங்கம் பணம் அனுப்பும்போது அது உங்க ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கிற ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சில பெண்கள் தங்களுக்கு மாசம் மாசம் காசு வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா செக் பண்ணி பார்த்தா அவங்க என்னைக்கோ ஆரம்பிச்சு மறந்து போன ஒரு பழைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல கடந்த 20 மாசமா மாசம் 1000 ரூபான்னு 20,000 ரூபாய் அப்படியே சேர்ந்து கிடந்துச்சு. நினைச்சு பாருங்க. அதனால உங்களுக்கு 2-3 பேங்க் அக்கவுண்ட் இருந்தா எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. சோ இப்ப சொல்லுங்க, வரப்போகும் இந்த தீவிரமான கவர்மெண்ட் ஆடிட்டை ஃபேஸ் பண்ண உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா லிங்க் ஆகி உங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் பக்காவா ரெடியா இருக்கா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருந்தாலும் அரசாங்கத்தோட இந்த புது பொருளாதார தணிக்கை ரேடார்ல இருந்து தப்பிக்க முடியுமாங்கிறத நீங்க தான் உறுதிப்படுத்தணும். புது விதிமுறைகள் அமலுக்கு வரும்போது பயனாளிகள் லிஸ்ட்ல உங்க பேர் நீடிக்குமா இல்லையாங்கிறது நீங்க இப்போ எடுக்க போற இந்த சின்ன சின்ன நடவடிக்கையில தாங்க இருக்கு. உடனே செக் பண்ணுங்க, அலர்ட் ஆருங்க. மீண்டும் சந்திப்போம்.